அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் மற்றும் பொது நூலக இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் மேற்பார்வையிலும் அண்ணா நூலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏசியல் எக்ஸ்பிரஸோ என்ற தலைப்பில் இனிதே நடைபெற்று வருகின்றன. அவ்வரிசையில் இன்று நடைபெற உள்ள நிகழ்வு மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் ஹவுஸ் கார்டனிங் ஃபார் கல்டிவேட்டிங் வெல்னஸ் என்ற தலைப்பில் 6ஆம் தளத்தில் இன்று இனிதே நடைபெற உள்ளது. நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ஏஎம் மாலதி அவர்களையும் மற்றும் அண்ணா சயின்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் மாணவர்களையும் மற்றும் வாசக நண்பர்களையும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மரம் தரும் உதவி. மனிதர்கள் விடும் சுவாச காற்றை மற்றவர்களும் சுவாசிக்கின்றனர். ஆனால் மரம் மட்டும்தான் மனிதர்களுடைய சுவாச காற்றை உள்வாங்கிக் கொண்டு அதை ஆக்சிஜனாக நமக்கு மாற்றி கொடுக்கின்றது. காரணமில்லாமல் கோபங்கள் வருவது நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும். அத்தகைய கோபத்தை தணிப்பதற்கு வீட்டு தோட்டக்கலை என்னும் பழக்கம் நம்முடைய மனத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே உயர்வான எண்ணங்களும் மற்றும் சிறந்த பரந்த மனப்பான்மையும் மற்றும் நேர்மையான செயலும் இருந்தால் நம்மை யாராலும் வாழ்த்த முடியாது என்ற தகவலை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்திடும் நேரம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஏஎம் மாலதி அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு அளித்திட நமது நூலகர் திரு நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்திட நமது நூலகர் ரேஷ்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏசியல் எக்ஸ்பிரஸோ என்னும் தொடர் நிகழ்வில் இன்று நம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உடல் நலத்தை பேணுவதற்கான வீட்டு தோட்டக்கலை மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் ஹவுஸ் கார்டனிங் ஃபார் கல்டிவேட்டிங் வெல்னஸ் என்னும் தலைப்பில் உரையாற்ற உள்ள மிக சிறந்த ஆளுமையை அறிமுகப்படுத்துவதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மகிழ்ச்சி அடைகிறது. திருமதி ஏஎம் மாலதி அவர்கள் பல பரிமாணங்களுடன் கூடிய ஒரு தொழில் முனைவோராக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றி கொண்டுள்ளார். இவர் தென்னிந்தியாவின் முதல் பெண் டிடெக்டிவ் ஆவார். சுமார் 7000க்கும் மேற்பட்ட வழக்குகளை மிகவும் திறமையுடனும் அர்ப்பணிப்புடனும் கையாண்டுள்ளார். டிடெக்டிவ் பணியை தாண்டி சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு போன்றவற்றிலும் இவரது பங்களிப்புகள் தொடர்கின்றன. எக்ஸ்னோரா கிரேட்டர் சென்னையின் துணை தலைவர் மற்றும் வேளச்சேரி எக்ஸ்னோரா இன்னோவேட்டர்ஸ் கிளப்பின் தலைவராக இருந்த இவர் பல்வேறு குடிமக்கள் திட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு இயக்கங்களை முன்னெடுத்துள்ளார். பாரம்பரிய தோட்டக்கலை மற்றும் நகர்ப்புற தோட்டக்கலை தொடர்பான புதுமையான அணுகுமுறைகளில் இவர் முன்னோடியானவர். இவரது சிறந்த குடிமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பங்களிப்புகளை பாராட்டி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலில் இருந்து கிரீன் குருசேடர் அவார்ட் மற்றும் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலில் இருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். மாடி தோட்டம் மற்றும் மரநடவு முன்னெடுத்தல் நடவடிக்கைகளில் இவரது முயற்சிகள் பரவலாக பாராட்டப்பட்டுள்ளன. இவரது பணிகள் சிறப்பாக மேலும் தொடர்வதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. மேலும் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன பண்றேன்னு சொன்னாங்க. டிடெக்டிவ்னா என்னன்னு தெரியுமா?
பதிவாளர். என்ன பண்ணுவோம் நாங்க? எது கண்டுபிடிப்போம்? கேசஸ். எல்லாம் அப்படியே வைடா சொல்றீங்களா? கரெக்டா பாயிண்டா சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? கேசஸ் கண்டுபிடிப்போம். போலீஸ் மாதிரி கேசஸ் கண்டுபிடிப்போமா? இல்ல இல்லையா? ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன்ஸ், டீனேஜர் மானிட்டரிங், உங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளாக்மெயிலர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ போலீஸ் பார்க்கக்கூடிய திருட்டு, கொள்ளையெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வீட்டு பிரச்சனை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுக்கான வேலைகளை வந்து எங்ககிட்ட நீங்கள் கேஸ் கொண்டு வருவீங்க. அதுதான். ஸோ இதுக்கும் என்னுடைய கார்டனிங்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம் நீங்கள். இல்லை தொழில வித்தியாசமாக இருக்கா? நான் என்ன படிச்சிருக்கேன்? இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இப்போ என்கிட்ட இருக்கிறது கம்யூனிகேஷன் மட்டும்தான். எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பெல்லிங் தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அப்படியே அது பயன்படாது. அங்கே போய் வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் படித்ததுக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கும்போது உபயோகித்த அந்த அறிவு, அதாவது மக்கப் பண்ணி நீங்கள் எழுதாமல் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? கேக்குதா கடைசி வரைக்கும்? ஓகே. ஸோ இப்போ வந்து வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம் அப்படின்னா யார் யார் வீட்டில் வீட்டு தோட்டம் வச்சிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சரி ஒரு 25 30 பேர் கிட்ட இருக்காங்க. மிச்சவங்களாம் ஃபிளாட்ஸ்ல இருக்கீங்களோ? ஓகே. பால்கனி இருக்கா? பால்கனில பிளான்ட்ஸ் இருக்கா? நோ. ஏன் வைக்கல? பக்கத்து வீட்டு செடியில இருந்து எங்களுக்கு ஆக்சிஜன் வருதுன்றதே போதும் இல்ல? பக்கத்து வீட்டுல இருந்து இலை குப்பை வந்தா அவங்க மரத்தை வெட்டுங்க சொல்வீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எங்க வீட்டுல மரம் வச்சிருக்கிறேன். பக்கத்து பிளாட்ல போய் அங்க அந்த ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. அங்கிருந்து வருவாங்க, எங்களுக்கு குப்பை நிறைய விழுகுது, பெருக்க முடியலன்னு வருவாங்க. அப்ப எங்க ஆக்சிஜன்லாம் நீங்க திரும்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன் நான் ஒரே வார்த்தையில். ஏன்னா அவங்க செடின்னு பாக்குறதே அந்த ஏரியா, அந்த ரோட்ல செடின்னு பாக்குறதே என் வீட்டுல இருந்து மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. எங்க காம்பவுண்ட் வால் பூரா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் செடி மேல ஏறி இருக்கும். ஸோ என்னோட மத்த நான் சொல்லுவேன், நான் வளர்க்குறதுல உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, அதெல்லாம் இல்லை கப்புச்சுக்குன்னு பேசாம இருங்க. இதுக்கு வெட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உங்க பேர்ல. அப்படி சொல்லிதான் நான் செடி வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ. ஓகே. இதெல்லாம் நிறைய இருக்கு. வயல்ல வரப்புல எல்லாம் சண்டை நடக்கும். கிராமத்துல எல்லாம் வரப்புல வந்து மரம் இருந்ததுன்னா உங்களுடைய மரத்தினுடைய நிழல் விழுகிறதுனால எனக்கு வந்து செடி வளரல, எனக்கு வந்து நெல் வந்து அந்த ஏரியால நெல் வந்து கம்மியா விளையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு பகுதி உண்மையும் இருக்கு. அதுல ஆடி மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சாப் பண்ணுவாங்க. சாப் பண்ணி அதை உழவு ஓட்டி சேடை ஓட்டுவாங்க. சேடை ஓட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா? நல்ல சேறு கலந்து அதுல வந்து இந்த இலைத்தலைகள் எல்லாம் போட்டு மக்க வச்சிருவாங்க. அது புளிச்சிட்டு ஒரு வாடை வரும்போது என்ன ஆகும்னா அங்க மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தீமை செய்யும் பூச்சிகள் எல்லாம் இறந்துடும். அந்த காலத்துல அப்படிதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வைக்கும் போது நல்ல ஒரு விளைச்சல் இருந்தது, நல்ல ருசியான உணவு நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப எல்லாமே நம்ம கெமிக்கலுக்கு மாறியாச்சு. ஸோ நான் பேச போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்துதான். உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நீங்க உங்களுடைய வேலைகளை பண்ண போறீங்க. ஸோ நான் வந்து சிறு வயது முதல் வந்து கார்டனிங்னா எனக்கு வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. குழந்தையில இருந்து நான் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைனா குழந்தைங்க எப்படி நீங்க பண்ண முடியும் கேள்வி எழும் இல்லையா? நான் வந்து எங்க அப்பா வந்து இன்ஜினியர், மேட்டூர் ப்ராஜெக்ட்ல அப்பா இருந்தாங்க. அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. குவார்டர்ஸ்ல வந்து சுத்தி மரம் செடி கொடிகள் இருக்கும்.
அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அங்கே ஹெல்ப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய விளையாட்டு மொத்தமுமே தோட்டத்துக்குள்ள தான் இருக்கும். எனக்கு காணும்னா அப்போ அந்த தண்டுக்கீரைலாம் இவ்வளோ ஹைட் வரும்ல, இந்த ஆடி மாதம்லாம் கடையில் பார்த்துருக்கீங்களா பெருசாக, அது இன்னும் ஹைட்டாக இருக்கும் அப்போல்லாம். அதுக்கு நடுவில் தான் நான் உட்காந்து எனக்கு காணும்னா என்ன அப்படியே முடி அப்படி பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. அதுக்குள்ளதான் விளையாடிட்டு இருப்பேன் நான். ஸோ என்னுடைய இளமைக்கு, அதாவது குழந்தை பருவம் முதல் நான் வந்து தோட்டத்துக்குள்ளதான் இருக்கேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அப்பா அடுத்தது வந்து தருமபுரிக்கு வந்தாங்க. தருமபுரி பவர் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. அப்போ வந்து அப்பா வந்து நிறைய பக்கத்துல இருக்க ஊருக்கெல்லாம் கேம்ப் போவாங்க. கேம்ப் போனாங்க அப்படின்னாக்கா அப்பெல்லாம் வந்து இபி ஆஃபீஸ் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல் ஆஃப் ரோஸ் பிளான்ட்ஸ், மருதாணி செடிகள், ஃபென்சிங்ல அப்படிலாம் வச்சு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து செடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அப்பாவோட பியூன் ஒருத்தங்க மாணிக்கண்ணான்னு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஆனா நீ போகும்போது அந்தியூர் போனாங்கன்னா அந்தியூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் மருதாணி, மருதாணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவங்க ஒவ்வொரு ஏரியா போகும்போது சொல்ல எனக்கு இந்த செடி கொண்டு வாங்கன்னு. அப்ப எனக்கு என்ன வயசு இருக்குன்னா, நான் தருமபுரியிலே 2வது படிக்கிற வரைக்கும் தான் இருந்தேன். 2வது படிச்சா என்ன வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்போ வந்து அது தெரியும், ஏன்னா நான் சோ அட்டாச் வித் பிளான்ஸ், எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாட்டி வந்து ரோஸ் செடி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போறாங்க. அப்போ நான் சொல்றேன், போகும்போது வேன் எடுக்கும்போது ஜேஇ இருக்காங்க, இந்த மாணிக்கண்ணா இருக்காங்க, ஃபோர்மேன் இருக்காங்க, எல்லார்ட்டையும் சொல்றேன் போயிட்டு எனக்கு ரோஸ் செடி கொண்டு வந்துடணும்ட்டு. அப்பெல்லாம் ரோஸ் செடிலாம் இப்படி நீங்க கவர்ல எல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம், ஒரு கட்டிங் எடுத்து வச்சாலே வந்து. ஸோ நைட் வந்து வரத்துக்கு 12 மணி ஆயிடுச்சு, கேம்ப் முடிச்சுட்டு வரத்துக்கு 12 மணி ஆயிடுச்சு. அப்பா வந்து ஹாரன் சத்தம் கேட்டது, அம்மா மாடியிலேருந்து கதவு திறக்கிறாங்க. ஸோ மாடியிலேருந்து கதவு திறக்கிறாங்க. நான் வந்து குடுக்கணும், நான் அந்த ராத்திரி 12 மணிக்கு நானும் எந்திரிச்சு வந்துடுறேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா முத்துகிருஷ்ணன் அங்கிள், இஸ் நோ மோர். அவர் இறந்து போயிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல, இவி வண்டியில் போகும்போது இறந்து போனாங்க. அவங்களும் மாணிக்க அண்ணாவும் தான் எனக்கு நான் சொன்னதை செய்வாங்க. குட்டியா இருந்தாலும் பாப்பா கேட்டுச்சு அப்படின்னு செய்வாங்க. நான் உடனே ஃபர்ஸ்ட் இப்படி போய் பார்க்குறேன், அந்த அங்கிள் உனக்கு கொண்டு வந்துட்டாருமா அப்படின்னாங்க. உடனே அந்த மாணிக்க அண்ணாவை போய் பார்த்தேன். உடனே அவர் கையில் எடுத்து காமிச்சாரு, ரோஸ் ஸ்டிக்ஸ் எடுத்து காமிச்சாரு. நாளைக்கு காலையில் வந்து வச்சுக்கலாம் பாப்பா, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. ஐயோ செத்து போயிடும், நான் செடி இப்படி வச்சுட்டு போனீங்கன்னா எப்படி ஆகும்னு சொல்லி அப்பயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன். அப்பெல்லாம் பவர் இவ்வளோலாம் இருக்காது. ஸோ வந்து அரிக்கன் லைட் இருக்கு இல்லையா, அரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறேன், அரிக்கன் லைட் நாங்கள் வந்து நாட்டுக்கோட்டை செடி, அந்த அரிக்கன் லைட் எங்கள் வீட்டில் அப்பவுமே இருக்கும். அதில் வந்து விளக்கு பொருதி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கி அந்த அண்ணாட்டை கொடுத்து அந்த இருட்டுக்குள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அந்த வச்சு நட்டு வைக்கிற வரைக்கும் நான் விடலை. நடுராத்துக்கு அந்த அளவுக்கு பைத்தியம் எனக்கு செடிகள். ஸோ அதனால அதோட நான் இருக்கிறதுனால அதை வந்து என்னை விட்டு பிரியாது, எப்பவுமே பிரியாது. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன், செடி கீழே உட்காந்து சொல்லுவேன், என் செடியில் அங்கே பூ பூத்துருக்கும், எனக்கு செடியில் காய் காய்ச்சிருக்கும். எனக்கு ஒரு டைம் கண்ணு க்ளோஸ் ஆகி நான் வீட்டில் இருக்கேன், நான் சொல்கிறேன் எங்கள் தோட்டத்தில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு மாங்காய் மரம் காய்ச்சிருக்குது, போய் காய்க்க பறிச்சுட்டு வாங்கன்னு. என் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன், எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கேன் நான். இல்லை அங்கே இருக்கு, போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சொன்னேன், இல்லை இங்கே வீட்டில் வந்து பீர்க்கங்காய் பிஞ்சு காய்ச்சிருக்கு. ஸோ நீங்கள் அதோட உறவாடினீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து இது நடக்க போகுது, இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அது மாதிரி செடிகளுக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு வித்தியாசமாக கூட இருக்கலாம், பட் அந்த அளவுக்கு எனக்கு அதோட பிணைப்பு. ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாமே என்னுடைய ஓன் ஸ்லைட்ஸ். நான் வந்து இன்டர்நெட்ல வாங்கி கடன் எடுத்தெல்லாம் போடுறது கிடையாது. யார்ட்டையாவது உங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்லைடு கொடுங்கலாம் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை மட்டும்தான் நான் பேச போறேன். தம்பி கேட்கலையாடா, கேக்குதா? ஸோ நம்ம எக்ஸ்னோரால இருந்து வந்திருக்கோம் இல்லையா. ஸோ ரீயூஸ் ரீசைக்கிள் இப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிச்சு, இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இந்த வேலையை வந்து நான் நிறைய பண்ணுவேன். செடிகளுக்கு வந்து எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த கிச்சன், அன்னைக்கு வந்து இதை கழநீர் தண்ணின்னு சொல்லுவாங்க. எங்க வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பானை இருக்கும், இப்பெல்லாம் பக்கெட் வைக்கிறாங்க, அப்பெல்லாம் ஒரு பெரிய பானை இருக்கும். அந்த பானையில வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி, பருப்பு கழிஞ்ச தண்ணி, காய்கறி கழுவுற வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து அதுல நம்ம ஊற்றுவோம். சாதம் வடிச்சிருவாங்க, அப்பெல்லாம் வடிப்பாங்க, வடிச்ச தண்ணி எல்லாமே இதுல ஊற்றிடுவோம்.
இப்போ பானையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது குழுமையாகவும் இருக்கும், அதில் வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்தில் மாடு வளர்க்குறவங்க அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவங்க மாடுகளுக்கு தண்ணியாக கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா எல்லாம் ரிச் வாட்டரை வேஸ்ட் வாட்டராக அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப இதுவா தெரியுது. பரிவர்த்தன் ஒரு ட்ரம் இப்போ அதை யூஸ் பண்றது கிடையாது, ஏன்னா அது வேஸ்ட்டை வந்து நம்ம கம்போஸ்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பிகினிங் வந்து எனக்கு நிறைய வேஸ்டேஜ் வரும் இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால இந்த ட்ரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல ஒரு டிராபேக், ரொம்ப நல்ல ட்ரம் இது, மேல நீங்க கொட்டலாம், நீங்க கீழே பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா பக்கத்துல நிறைய பாம்புகள் நடமாட்டம் இருந்ததுன்னா அதுங்க உள்ள வந்து உட்காந்துட்டு முட்டை வச்சு குஞ்சு பிரிச்சிடும், ஏன்னா அந்த வார்ம்த் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வேஸ்ட் வந்து நீங்க கம்போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா யாராவது வீட்டில்? ஏன் பண்றது இல்ல? பண்ணி ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணதே இல்லை, அப்படிதானே? ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? வீட்டில் நீங்க பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமே. வீட்டுல நீங்க பண்றீங்கன்னா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு உண்டான ரெமெடி கொடுத்துறேன். ஆக்சுவலா என்ன நார்மல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, ஒண்ணு ஸ்மெல் வரும், ரெண்டாவது என்ன வரும்னு சொல்வீங்க, பூச்சி கொசு ஈ வரும்னுவீங்க. நான் இது எதுவுமே வராதுன்னு சொல்றேன். ஆமாவா இல்லையா? நான் பாம்பு தான் வருதுன்னு சொன்னேன். சிரிக்கிறீங்க. மொட்டை மாடிக்கெல்லாம் பாம்பு வராதுன்னு நம்புவோம், ஆனா வரும். அதாவது நீங்க வந்து கம்போஸ்ட் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, உங்களுடைய கம்போஸ்ட் ஒழுங்கா நடக்கல அப்படின்னு சொன்னா பேட் ஸ்மெல் வரும் ஒண்ணு. ரெண்டாவது, கொசு வந்து அதுல முட்டை வச்சு குஞ்சு பொரிக்குமான்னு கேட்டா எஸ்ஸா நோவா? எஸ். ஆமா இல்லையா? நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா குப்பை மக்கும் போது அதுல ஒரு டெம்பரேச்சர் வரும், 80 டிகிரிஸ் இருக்கும். அதுல கண்டிப்பா கொசு வந்து முட்டை வைக்காது, குஞ்சு பொரிக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் குப்பை உங்களுக்கு கொசு வரப்போறது கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஈ. குப்பை அழுகிட்டு இருந்தாதான் ஈ வரும். ஸோ அந்த குப்பை நீங்க பழ வேஸ்ட் போடும்போது எப்பவுமே ட்ரை லீவ்ஸ் நீங்க கம்போஸ்ட் பண்ண போறீங்கன்னா 2 ஐட்டம் உங்ககிட்ட கண்டிப்பா ரெடியா இருக்கணும். அது என்னன்னா இலைதலை, காய்ந்த இலைதலை, அது ஒரு பேக் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மண் எங்க போய் வாங்குறது? வீட்டுக்கு வெளியே. யார் சொன்னது? எப்படி இருக்கலாம்? கரெக்டா தானே சொல்றேன், கிட்ட வந்துட்டு சொல்லு. ஜலிக்கெல்லாம் வேண்டாம். நீங்க வீடு பெருக்குறீங்கல்ல, வீடு பெருக்குறீங்க, வாசல் பெருக்குறீங்கன்னா அதுல வர்ற மண்ணே நான் ஒரு குட்டி பிளாக் பாட் இருக்கும்ல, அது நிறைய எடுத்துருவேன். எங்களுக்கு கொஞ்சம் வெளியில ரோடு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் ரோடையும் சேர்த்து பெருக்கி கார்பரேஷன் பண்ற வேலையை பண்ணி நான் வந்து அந்த மண்ணை எடுத்து அதை சேர்த்து வச்சிருவேன். ஸோ இப்போ என்னன்னா, நீங்க ஒரு வேஸ்ட், இப்போ நீங்க சாம்பாரும் சாதமும் போட்டு சாப்பிட்றீங்க. அப்போ சாம்பார் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு சேர்த்துப்பீங்க. இது சாம்பார் கம்மியா இருந்ததுன்னா ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போ உங்களுக்கு வெட்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இலதலை வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் மண்ணையும் வந்து கலந்து அதை ட்ரை ஆக்கி அதுக்குள்ள போட்டுருவீங்க. ரொம்பவும் ட்ரையா இருக்கக்கூடாது, புட்டு பதத்துல இருக்கணும். அப்போ ட்ரையா இருந்ததுன்னா வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வெட்டா இருந்ததுன்னா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மண்ணு பிளஸ் த ட்ரை லீவ்ஸ் அதை போட்டு நீங்க போட்டுட்டீங்கன்னா குப்பை ஈஸியா மக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஒண்ணு, குப்பை ஈஸியா மக்கணும் அப்படின்னாக்கா பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் எதுல கிடைக்கும்? மண்புழு வந்து அது மண்புழு சூடா இருக்கும்போது மண்புழு வராது இல்லடா. நமக்கு குளுமையா இருக்கும்போது தானே காலையில மேல மண்புழு வரும், சாயந்தரம் வெயில் போன பிறகு வரும்.
நீங்க 5-6 மணிக்கெல்லாம் நோண்டினீங்கன்னாக்கா மண்புழு பார்க்கலாம். அதுக்கு மேல நோண்டிங்கன்னா மண்புழுலாம் கீழே போயிடும். ஸோ மண்புழு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது மண்புழு எருன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அது வரும். இப்போ நீங்க இது மக்கணும் அப்படின்னாக்கா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு என்ன பண்ணுவீங்கன்னா, மோர்ல மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. புளிச்ச மோர் வேண்டான்னு வீட்டில், அதாவது நீங்க இதுக்காக வீட்டில் யூஸ் பண்ற மோரை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். வேண்டான்னு வச்சுருப்போம், புளிச்சிருக்கும், அம்மா கீழே தூக்கி கொட்டுவாங்க. அதை நல்லா டைல்யூட் பண்ணிட்டு அதை எடுத்து தெளிச்சு விடலாம். இல்லை பஞ்சகவ்யம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பஞ்சகவ்யம் வச்சு தெளிக்கலாம். நான் ஒன்னொன்னையும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனேன்னா டைம் நிறைய ஆகும். இது எல்லாமே என்னுடைய சேனல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி. அதை நீங்க பார்க்கலாம். சரியா? நீங்க இதுல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்கன்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்னா குப்பை வந்து ஈஸியா மக்கி எருவாக ஆரம்பிச்சிடும். அந்த நீங்க எருவை கலெக்ட் பண்ணி செடிக்கு போடலாம். இப்ப நீங்க பாட் கம்போஸ்டிங்னு இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எது தேவையோ இதெல்லாம் நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி எக்ஸோட வெப்சைட்லயும் இருக்கும், நீங்க போய் எடுத்துக்கலாம், பண்ணலாம். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ளீஸ் டு நாட் டிஸ்கண்டினியூ, ப்ளீஸ் கால் மீ அண்ட் டேக் அட்வைஸ். அதை மக்க வச்சுட்டு அதை எருவை எடுத்து உங்களுடைய செடிகளுக்கு போடுங்க. அப்போ 0 பட்ஜெட் தோட்டமாயிடும் உங்களுடைய வீடு. நீங்க வெளியில இருக்க மண்ணை கலெக்ட் பண்ணியே எருவை போட்டு உங்க தொட்டியவே நீங்க ரொப்பிடலாம். ஐ ஹவ் டன் இட். நீங்க வந்து 0 பட்ஜெட் நான் வந்து பேசுறேன்னா நான் அதை பண்ணிருக்கணும், அப்பதான் என்னால அதை பேச முடியும். ஸோ அந்த வேலையை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வீட்டுல செடி வளர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல காய்கறிகள்லாம் கிடைக்கும். வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு வெளியில போய் வாங்க போக வேண்டியது இல்லை. இது வந்து வேஸ்ட் வாட்டர், அதாவது நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்மளுடைய தோட்டத்துக்கு போட்டுட்டு இருக்கிறோம். கத்திரிக்காய் செடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பர்கோலா பிரமிட். அந்த காலத்து வீட்டுகள்லாம் நடுவுல முற்றம் இருக்கும் இல்லையா, சுத்தி ரூம்ஸ் இருக்கும், நடுவுல முற்றம் இருக்கும். அது மாதிரி இந்த முற்றம் போட்டோம். ஆனா நம்ம சிட்டி உள்ள வந்து முற்றத்தை ஓப்பனா வச்சு ஆளுங்க இறக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பர்கோலா பிரமிட் பேட்டர்ன்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே உள்ள இப்படிதான் இருக்கும். ஸோ ஹீட் வந்து அதிகமா வீட்டுக்குள்ள வராது. அந்த எப்படி உங்களுக்கு நிழல் அந்த வெயில் வந்ததுல தெரியுது இல்லையா, செவர்ல தான் படும். ஏன்னா நம்ம பிரமிட் ஷேப்ல அதை க்ளோஸ் பண்ணிருக்கிறதுனால அப்படிதான் அது போகும். ஸோ உள்ளே நீங்க தோட்டம் வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற செடிகள் வச்சுக்கலாம். இது வந்து நாங்க சோலார் லைட்டிங் சிஸ்டம், திஸ் வாஸ் டன் லாங் பேக் 2005ல. இப்பெல்லாம் வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. நான் பழைய ஸ்லைடே வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு கண்டினியூஸா ஈவினிங் ஆனா 6 o'clock ஒரு 3 லைட் கண்டிப்பா வீட்டுல எரியும். அந்த மாதிரி நாங்க செட் பண்ணி வச்சிருந்தோம். சோலார் வாட்டர் ஹீட்டர், இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக. இது இன்னொரு பிரமிட் ரூம். ஸோ இந்த ரூம்ல எல்லாம் நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதமா இருக்கும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். என் பொண்ணு சொல்லுவாங்க, அங்க படிச்சதான் எனக்கு மண்டையில ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லவ் பேர்ட்ஸ் நாங்க மாடியில வளர்க்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா எச்சம் இருக்கும். இந்த எச்சத்தை கலெக்ட் பண்ணியே நான் ஒரு பெரிய சாதனை ஒண்ணு படிச்சேன். ஒரே ஒரு புடலங்காய் கொடியில 450 காய்களுக்கு மேலே எடுத்து, என்னை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்க, எல்லாருக்கும் புடலங்காய் கொடுக்குறேன்னு. அதனால நான் வேண்டாம்னு சொல்லி இந்த கொடியை கட் பண்ணி போட்டேன். டைல்ஸ் வந்து மேல இந்த மாதிரி இங்க வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்களே, அதுக்கு பதில் நம்ம கேரளா டைல்ஸ் ஒட்டிருக்கோம். அது வந்து வீடை வந்து சில்லுன்னு வச்சுக்கும். ஸோ இந்த கோகனட் ஹஸ்க் திஸ் பிளேஸ் a vital role in home gardening. நிறைய பேர் வந்து இப்போ அதை கம்ப்ரெஸ் பண்ணி விற்கிறாங்க. அதுதான் நீங்க வாங்கிட்டு வந்து மண்ணும் கொக்கோ பீட்டும் வந்து கலந்து நீங்க போடுறீங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா இதை எடுத்து அப்படியே செடிக்கிட்டே போட்டுடுவேன். போட்டுட்டு அதுலேயே வந்து மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் பாட்டில் அப்படியே ஹோல்சமாவே எடுத்து அதை வச்சிருவேன். அப்போ எனக்கு நிறைய அது வந்து மக்கும் போது அது எருவாகவும் மாறிடும், வாட்டர் ரிட்டென்ஷனும் இருக்கும். அதில் பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து என்னோட அவரைச்செடியில் வந்து நிறைய பூச்சி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பிகினிங் வந்து நான் வந்து ஒரே ஒரு பெஸ்டிசைட் மட்டும் யூஸ் பண்ணேன். நம்ம ஆர்கானிக்ல பெஸ்டிசைடுன்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து
பெஸ்ட் ரெப்பல்லன்ட்னு சொல்லுவோம். நான் முதல்ல வந்து சித்தரையாங்கன்னா அவர் வந்து உண்மையான சித்தர்லாம் கிடையாது, நம்மள மாதிரி மனுஷங்க தான். இஸ் இன் தஞ்சாவூர். அவர் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்காங்க 40 வருஷமா. அவர்கிட்ட வந்து நெல் களஞ்சியமான தஞ்சையில அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டவுட் வந்தாலும் அவரை தான் கேட்பாங்க. நான் அவ்வளோ நெல்லை பத்தி அவருக்கு தெரியும். அவர் என்னை வந்து ஒரு ஹிந்து ஆர்டிக்கலை பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்டுட்டு நான் என்னெல்லாம் பண்றேன்னு கேட்டுட்டு கடைசியா அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க பூச்சி வராம இருக்க என்ன பண்றீங்கன்னாங்க. நான் வந்து சாம்பல்ல 10% மருந்து கலந்து தெளிப்பேன். அதை ஒன்றை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்சல்யூட்லி அன் ஆர்கானிக் ஃபார்மர் அப்படின்னு. ஸோ அன்னையில இருந்து நான் அந்த பூச்சி பவுடரை விட்டேன். ஆனாலும் அவரைக்காய் செடியில பூச்சி இருக்கு அப்படின்னாக்க மொட்டை மாடியில நான் கோழி வாங்கி விட்டேன். அதுக்கு வேணுங்கிறதுக்காக மண்ணையும் வந்து வச்சோம். அது வந்து பந்தல்ல போய் எனக்கு திடீர்னு பார்த்தா அந்த பூச்சிலாம் காணும். இதுக்கு என்ன பண்ண, பந்தல் ஏறி உட்காந்து அந்த பூச்சிலாம் சாப்பிடும். ஸோ பேர்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஃபார்ம் சுற்றி இருக்கும், அவங்க போய் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம எல்லாமே வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கோம்ல, மருந்து தெளிக்கிறது தானே நம்ம வேலையே. ஸோ நம்ம வந்து பழங்கள்லாம் வந்து செயற்கையா பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாங்க வந்து மரத்திலேயே பழுத்து அது 2 அணில் ஒரு குயில் எல்லா பேர்ட்ஸும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மரத்துல இருந்து கீழே இறக்குவோம். தாரை மரத்துல இருந்து எடுக்கிறதுக்கு பேர் இறக்குறதுன்னு பேர். மரத்துல இருந்து வாழைத்தாரை கொண்டு வந்து இறக்குறதுன்னு பேர். ஸோ அப்பதான் வந்து நாங்கள் இறக்குவோம். ஸோ இது பப்பாயா ட்ரீ நம்ம தோட்டத்திலேயே. என்னது இது தெரியுதா? கிரேப்ஸ். ஸோ இதுதான் என்னோட வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுனது. நான் வந்து ஒரு டெரஸ் ஃபார்மர் அப்படிங்கிற ஃபேமஸ் பண்ணதே இந்த கிரேப்ஸ் தான். இதை வந்து எப்படி படுத்திருக்கு பாருங்க, நம்ம மொட்டை மாடியில தான் இது. ஸோ ஒரு எங்கள் எக்ஸ்னோர நிர்மல் சார் வந்து ஒரு மீட்டிங் இப்படி தான் பேசிட்டு இருந்தாரு. நான் அப்படி பின்னாடி உட்காந்துட்டு நானும் அப்படி பக்கத்தில் உட்காந்தாலும் பேசிட்டு இருந்தேன். அவர் நிறுத்திட்டு வந்தார் என் பின்னாடி. சும்மாவே இருக்க மாட்டீங்களா, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது என்னோட மொபைல் அப்போ வந்து அது குட்டி ரிலையன்ஸ் மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அப்போ உடனே இதை கனெக்ட் பண்ணுங்க, இதுல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்கர பாபா வித்யாலயில அதை கனெக்ட் பண்ண சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் காமிக்குது, எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து நான் கிரேப்ஸ் பண்றேங்கிறது அவரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு. அன்னைக்கு ஹிந்து ரிப்போர்ட்டர்ஸ் மற்ற பத்திரிகைல தான் வந்திருந்தாங்க. அப்போ ஹிந்துல வந்து ஆல் ஓவர் இந்தியா என்னோட ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அந்த ஆல் ஓவர் இந்தியா வந்த ஆர்டிக்கல் தான் எனக்கு தஞ்சை சித்தர் எனக்கு தானே அறிமுகமானாரு. பெங்களூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டுக்கு வந்து என்ன பேச சொன்னாங்க. ஈவன் தோ ஐ எம் நாட் அன் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு. அப்போ நான் கேட்டேன், எதுக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அப்போதான் வந்து எனக்கு போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தா அங்கே ஃபுல்லாக எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பிஹெச்டி படித்தவங்க. நான் அப்படியே பக்கத்தில் கூப்பிட்டேன் அவங்கள, நீங்கள் என்ன போய் பேச சொல்கிறீங்க, ஏற்கனவே பெரிய பெரிய ஆளா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்க கண்டிப்பா பேசணும்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட ஏதோ இருக்கு, அந்த விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த கிரேப்ஸ் தான் அது எல்லாத்துக்குமே காரணம். இந்த கிரேப்ஸை நான் வாங்கிட்டு போகும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச். சர்ச் ஃபாதர் ஒருத்தர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. நான் எப்போ போனாலும் என்னோட ஸ்கூட்டியில் வண்டியில் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு செடி, ஏதாவது ஒரு செடி வச்சுட்டு தான் போவேன். சிலர் இது என்னம்மா செடி கொண்டு போகிறேன், எனக்கு கிரேப்ஸ், சென்னையிலலாம் போய் கிரேப்ஸ் வருமா, இதை போய் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, நான் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே வராதுன்னா போல, இதை எப்படி வர வைக்கணும். யாராவது நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா அதை நான் பாசிட்டிவாக எப்படி மாற்றணும்னு தான் யோசனை செய்வேனே தவிர, நீங்கள் நெகட்டிவாக சொன்ன விஷயத்த நான் விட்டுருவேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு அடுத்தது முடியலனாலும் அடுத்தது ட்ரை பண்ணி அதை முடிச்சுடுவேன். ஸோ அதுதான் என்னுடைய டிடெக்டிவ் ஏஜென்சிக்கான சக்ஸஸும் எனக்கு. ஸோ இந்த கிரேப்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணேன், இந்த லவ் பேர்ட்ஸோட எச்சம் இருக்கு இல்லையா, அதுவும் அரிசி கழிஞ்ச தண்ணி இதெல்லாம் புளிக்க வைக்க ஆரம்பிச்சேன். மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். காலையில வீட்டில் பக்கெட்ல கலெக்ட் பண்ணி புளிக்க வைப்பேன். புளிக்க வச்சா கொஞ்சம் ஸ்மெல் வரும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் புளிக்க வச்சுட்டு வீட்டில் ஆத்திட்டுலாம் வாங்கிக்குவேன். அப்புறம் கொண்டு போய் வெளியில் வச்சு மூடி வச்சிருப்பேன். அதை எடுத்து ஈவினிங்ல செடிகளுக்கு ஊற்றிடுவேன் நான். ஸோ அதில் தான் வந்து எனக்கு இதில் வந்து கிரேப்ஸ் கிடைச்சது. இந்த கிரேப்ஸ் வந்து வெயிலில் வராதுன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா நம்ம ஃபாதரு. அப்போ யோசிச்சேன், அப்போ இது வெயில் இல்லாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், கீழேருந்து வச்சு மேலே கொடி ஏற்றியாச்சு,
அப்ப இதுக்கு கூடவே இன்னொரு ஒரு கொடியை ஏற்றி விடுவோம்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் கொடியை ஏற்றி விட்டேன். ஸோ இந்த பீர்க்கங்காயோட இலையும் இதனுடைய இலையும் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 1 இயர்ல கிரேப் காய்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, வளர்க்குறேன் அவ்வளோதான். ஆனால் அதை மானிட்டர் பண்ணி வச்சுப்பேன், எவ்வளோ நாளில் காய்க்குது, இது பூ பூத்துதுன்னா எவ்வளோ நாளில் வந்து காயா மாதிரி பழமாக மாறும், இதெல்லாமே நான் மானிட்டர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். டீட்டெயிலாக நான் எழுதியெல்லாம் வைக்க மாட்டேன், மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதுதான் அந்த மாடின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ உங்களுக்கு. ஸோ மாடியில் தான் அது இந்த கிரேப்ஸ் இருந்தது. ஸோ அதே மாடியில் சொரக்காய் எல்லாம். ஸோ இது இந்த பீர்க்கங்காய் கொடி வந்து ஃபுல்லாக மறைச்சிச்சு. இந்த பீர்க்கங்காய் கொடி ஃபுல்லாக மறைச்சோன்னே என்ன பண்ணேன், ஹார்டிகல்ச்சர் வேலை பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் ட்ரிம்மிங் த பீர்க்கங்காய் லீவ்ஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் கிரேப்ஸ் கொஞ்சமாக வெயில் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இன்னொருத்தர் வந்து என்னோட ஆர்டிக்கலை பார்த்துட்டு கைட் பண்ணது என்னன்னா, நீங்கள் வந்து கல்யாண முருங்கை இலை வந்து செடி நீங்கள் பந்தல் மாதிரி நட்டுட்டீங்கன்னா அந்த மரத்தோட நிழல்லையே உங்களுக்கு கிரேப்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா. ஸோ when you start doing, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் தானா வந்து கொடுக்கறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இது வந்து நம்ம மாடியில் வேலி வந்து காய்ச்ச அவரைக்காய் தான். இது ஒரு வெரைட்டி அவரைக்காய், கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த 450 புடலங்காய். இதுலயே எத்தனை இருக்கு நீங்க எண்ணிக்கலாம். ஒன்னு 1/4 கிலோவுக்கு மேல இருக்கும். இன்னைக்கெல்லாம் 1/4 கிலோ காய்கறி தான் வீட்டுல வெட்டுவாங்க. நான் வரவங்களுக்குலாம் 2 காய் 3 காய் கொடுத்தா எல்லாம் ஓடி போயிடுவாங்க என்கிட்ட. நான் வெளில கேட்ல வந்து நின்னால ஐயோ புடலங்காய் கொடுக்க போறாங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பக்கத்து வீட்டு மாடியில இருந்து எங்க மாடி எப்படி தெரியுதுங்கிறதுக்கான ஒரு போட்டோ இது. இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃபேஷன் ஃப்ளவர். இது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது என்னன்னு எனக்கு தெரியாது, வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். ஆனால் வீட்டில் ஏதோ பர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் காலையில் எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி போயிடுவோம். வெளியே வேலைக்கு எல்லாரும் போயிட்டோம்னா ஈவினிங் தான் திரும்ப வருவோம். காலையில் போகும்போது அந்த பூ இப்படி தான் இருக்கும், நல்ல வெயில் வந்தால் தான் அவர் பூப்பாரு. சாயந்தரம் நாங்கள் வரும்போது அவங்க திரும்பி மூடிப்பாங்க. எங்களுக்கு இது பூக்கிறதே தெரியாது, அந்த வாசம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து நான் வீட்டில் கொஞ்சம் லேட்டாக ஒரு 10 o'clock கிளம்பும் போது பார்த்தா இவ்வளோ பூ இருக்கு, நம்ம பார்த்தா பூவே இல்லை, இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ பூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கையில் பறிக்கும் போது தான் அதனோட ஃப்ளேவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன பூன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் ஃபேஷன் ஃப்ளவர், பஞ்சபாண்டவர் பூன்னு சொல்லுவாங்க. அந்த நடுவில் இருக்க மகரந்தம் வந்து 5 இருக்கும், அந்த ஸ்டிக்மா சுற்றி வந்து 100 இதழ் இருக்கும், அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அதான் 100 இருக்கும், அது பஞ்சபாண்டவர் பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிறதுல என்ன ஒரு இதுனா டஸ்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க அதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு செடி உங்க வீட்டு பக்கத்துல வந்ததுன்னா டஸ்ட் பொல்யூஷனும் நாய்ஸ் பொல்யூஷனும் இருக்காதுங்கிறது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது? பண்ணதில்லை. இனிமே வாட்ச் பண்ணி பாருங்க. அதாவது செடி இல்லை அப்படின்னா வெளியில போகக்கூடிய வாகனங்களுடைய சவுண்ட் அதிகமா கேட்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய வரும், டஸ்ட் உள்ள வரும். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கோழி வேணும் இல்லையா, அது 2 கோழி வாங்கி விட்டேன் 10ல். ஸோ நமக்கு முட்டை வேணும்னு ஒரு சேவல், அதுக்காக வந்து ஒரு ஏரியாவை வந்து ஃபென்ஸ் பண்ணி அந்த பக்கம் செடி இந்த பக்கம் கோழி, அது ஃப்ரீயா இருக்கணும், அதை நம்ம வந்து லாக் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது வந்து எங்களுக்கு முட்டை ரெகுலராக கிடைச்சிட்டு இருந்தது. ப்ளஸ் பெஸ்ட் எல்லாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஊஞ்சல் இருக்கும், நெல் வந்து கட்டி வைப்பாங்க. நெல் எதுக்கு கட்டி வைப்பாங்க? பேர்ட்ஸ். நம்ம பேர்ட்ஸே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப எல்லாம் நெல் கிடைக்குது கடையில. எப்படி இருக்குன்னா பூச்சி மருந்து டிப் பண்ணி அடி ஸ்டைலுக்கு தொங்க விடுறது. பேர்ட்ஸ் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதை சாப்பிடணும் வந்து அது மேல உட்காந்துக்கிட்டு. ஸோ அதனால நம்ம வயல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மொட்டை மாடி தொட்டியில காய்க்கக்கூடிய கத்திரிக்காய் இப்பெல்லாம் நிறைய வந்துச்சு. இப்போ நிறைய பேர் பயங்கரமா பண்றாங்க. ஸோ நான்லாம் அப்போ பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மி, இப்போ நிறைய பேர் நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து துவரம்பருப்பு.
துவரம்பருப்பு வந்து இப்படிதான் காய்க்கும் செடியில. அதுக்கப்புறம் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அதை எடுத்து உரிச்சிட்டு முளை கட்டி அதுக்கப்புறம் உடைக்கணும். பட் இப்பெல்லாம் வந்து முளை கட்டுறது இல்லை, அப்படியே மிஷின்ல உடைச்சிடுறாங்க. பட் முளை கட்டுறவங்க இருக்காங்க. அது முளை கட்டுறது எப்படின்னாக்க செம்மண் போட்டு அதுல பூசிடுவாங்க. பூசிட்டு அதை முளை விட்டுரும். அதுக்கப்புறம் அதை உடைச்சி எடுத்து கிளீன் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்துவோம். அதை முளை கட்டுறதுல வந்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாது. துவரம்பருப்பு போட்டால் யூஸ்வலாக வந்து நீங்கள் பெருங்காயம் போட்டு சாப்பிடுவீங்க, பூண்டு தட்டி போட்டு சாப்பிடுவாங்க. முளை கட்டி அது வர பயிரில் கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நாமெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம காய்கறி பறிச்சு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது, அதுதான் இது. ரேஞ்ச் கார்டு அதை நம்ம பீர்க்கங்காய். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வெளியில் போகிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க 3 பேர், எங்கள் நெய்பர் பீப்புள் இவங்க 3 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வெட்டிவேர். வெட்டிவேரும் மொட்டை மாடியில் வச்சு அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ். அது அப்படியே அந்த ஒரு மஞ்சள், அந்த வெட்டிவேர் செடி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்கிட்ட பாட் இல்லை. ஸோ நான் சமையல் பண்ணுற ஒரு குழம்பு பாத்திரம் மண் சட்டி எடுத்து அதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் வச்சுட்டேன் நான். ஸோ அதை அந்த ஷேப்லேயே வந்து வெட்டிவேர் வந்துருச்சு எனக்கு. இது ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் ராக் கார்டன். ஒரு சின்ன ஒரு லான்லாம் வச்சு இங்கே. ஸோ அடுத்தது சைக்கிள் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ. இப்போ நல்ல ஒரு டவுட் கேட்டுருக்கா தம்பி, கடையில வாங்குற முட்டைக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் என்ன வித்தியாசம்னு. ஸோ எக் லேயிங் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலா தான் வந்து கடையில நாமக்கல்ல தரையே பார்க்காம கூண்டுக்குள்ளேயே வளரக்கூடிய முட்டை தான் நம்ம சாப்பிடுறோம். ஒரே இடத்துல அடைச்சி வச்சுக்க கோழியோட முட்டை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா குறைந்தபட்சம் 250, அதிகபட்சம் 250 முட்டைகள் வைக்கும். ஸோ இட்ஸ் எக் லேயிங் மெஷின் மாதிரி தான் அது. பட் வேற நாட்டுக்கோழி வருஷத்துக்கு 80 முட்டை தான் வைக்கும். ஏன்னா அதுக்கு நாங்க அது முட்டை வச்சோம்னா அதுக்கு ரெஸ்ட் பீரியட் கொடுத்துருவோம். ஒரு 1 மாசம் கூட ஆகும். இப்போ அது அடை உட்காந்துதுன்னா 21 நாள். அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சதுன்னா அதை குஞ்சுல இருந்து அதை தனியா விட்டுட்டு வரதுக்கு ஒரு 2 months 3 months டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட அது வந்து 4 மாசம் ரெஸ்ட் பீரியட்ல வந்து அதுக்கப்புறம் தான் முட்டை வரும். நிறைய பேர் கேட்பாங்க என்னன்னா முட்டை வேலை அதிகம். நான் வந்து முட்டை வெளியே கொடுக்கறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த கேள்வியை கேட்டா இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுப்பேன். நான் கொடுத்தோன்னே அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சும்மா தானே முட்டை வருது, சும்மா தானே அப்படிங்கிற கான்செப்டுக்கே வழியே கிடையாது. நான் வந்து என்னோட கோழிய இங்க வந்து நான் ப்ரொடெக்டட் ஏரியால நான் வளர்க்கல. இட் இஸ் கோயிங் இன் தி ஃபீல்ட். எங்க வயலுக்குள்ள போகும், எங்க பாம்பு வரும், இது வரும், மரம் எல்லாமே வந்து இதுல கடிக்க வரும். குஞ்சுகளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பராந்து வந்து குடிச்சிட்டு போகும். பூனைக்குட்டி வந்து ரெடியா உட்காந்துட்டு இருக்கேன். குஞ்சு பறிக்கும் போது பூனைக்குட்டி ரெடியா உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நானும் ஃபார்முக்கு போகாததுனால அந்த அக்கா என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அதுக்காக ஒரு கூண்டு ரெடி பண்ணி கூண்டுக்குள்ள வந்து ஒரு 15 நாள் வளர்த்துட்டு பூனை வந்தா தப்பிச்சு ஓடுற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வெளியே விடலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில வளர்க்குற கோழியோட முட்டை உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கிடைச்சது அப்படின்னா ஃப்ரீ ரேஞ்சில வரக்கூடிய கோழியோட முட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க 20 ரூபாய் தாராளமா கொடுத்து வாங்கலாம். ஆக்சுவலா நாங்க லாஸ்ல தான் கொடுக்குறோம்னு சொல்லுவேன் நான். ஒரு கோழியில இருந்து 80 முட்டை கிடைக்கும் சரியா வருஷத்துக்கு. 80 × 20 எவ்வளவு? 1600. இதே நீங்க 250 முட்டை வந்து அவங்க விற்கிறாங்கன்னா பட் ஆனா அவங்க வந்து 8 ரூபாய். ஆமா 8 rupees. ஸோ அதே தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம். நீங்கள் அந்த ஷெல்லுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஷெல் வந்து ஹார்டாக இருக்கும் நம்மளோடது நாட்டுக்கோழியோட ஷெல். அது வந்து இன்னும் கேட்க போனீங்கன்னா அது சேவல் மிதிக்காத முட்டை உங்களுக்கு நாமக்கல்ல இருந்து வருது. இது சேவலோடு சேர்ந்து வாழக்கூடிய கோழியோட முட்டை உங்களுக்கு கிடைக்குது. உயிரோட்டம் உள்ள முட்டை கிடைக்குது. நீங்க எங்க கோழி முட்டையை 4 நாள் வெளில வச்சீங்கன்னா அந்த இந்த ஹீட்டுக்கு 2 நாள்ல கரு ஃபார்ம் ஆயிடும்.
கரு ஃபார்ம் ஆகி அந்த 2 பிளட் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். 4வது நாள் அதுக்கு போதிய ஹீட் இல்லைன்னா அந்த முட்டை கெட்டு போயிடும். வேற நீங்க நாமக்கல் கோழி, இதுக்காக நான் சொல்றேன்னே வாங்கி வச்சு பாருங்க. நாமக்கல் கோழி முட்டையை வாங்கி வச்சு பாருங்க, அது அப்படியே இருக்கும். 10 நாள் ஆனாலும் வெளியில வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா பிகாஸ் அதுல உயிரோட்டமே கிடையாது அந்த முட்டையில. அந்த உயிரோட்டம் இல்லாத முட்டையை தான் நம்ம சாப்பிடுவோம். எதுங்க நாங்க நமக்கு குவான்டிட்டி கம்மியா தான் கிடைக்கும், வந்ததும் சாப்பிடுவோம். அப்படியே நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். நார்மலா வைக்கணும் அப்படின்னாக்க ஒரு மட்பாட்ல கல்லுப்பு போட்டு, கல்லுப்பு மேல நீங்க இதை வச்சிட்டீங்கன்னாக்கா ஒரு ஏன்னா நம்ம இப்ப நாமக்கல்லையே வந்து சண்டை கோழி வளர்க்குற யூனிட் இருக்கு. அங்க எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கோழியோட முட்டை அந்த ஒரு கோழிக்கு தான் அடை வைப்பாங்க. ஸோ அதை வந்து அது இருக்கக்கூடிய கூண்டிலேயே ஒரு மட்பாட் வச்சு அதுல வந்து கல்லுப்பு போட்டு இதை வச்சுட்டு அதை மேல களையம் போட்டு மூடிடுவாங்க. அது அடை உட்காரும் போது அதுக்கு ஸோ இது 10 நாள் இருக்கும். நான் சொல்றது 10 நாள் இருக்கும். நீங்க மட்பாட்டில் வச்சு வச்சிருந்தீங்கன்னா 10 நாளைக்கு இருக்கும். இது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து. ஆனா சாப்பிடுவோம், நம்ம அவ்வளவுதான் இருக்காது. வேற வீட்லயே ஆளுக்கு நிறைய தானே இருக்கும். அடை வைக்கணும்னா அப்படிதான் வச்சிருப்போம். நாங்க அடை வைக்கணும்னாலும் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டோம், அது களையத்துலதான் வச்சிருப்போம். இதுதான் என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ். இது அகரம்தேன் வில்லேஜ், நம்ம கேம்ப் ரோட் பக்கத்துல இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபார்ம் வாங்கின உடனே அந்த அவுரி விதை போட்டு அதை உழுது போடுறதுக்காக அவுரி விதை போட்டோம். அவுரி விதை போட்டு அது ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அதுல அங்கேயும் நம்ம கோழி ஃபார்ம்லயும் கோழி இருக்கு. இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி, சரிங்களா? இங்க பாருங்க, ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது. இது வந்து ரெட் ரோட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நம்ம காட்டுப்பாக்கம்ல போய் நான் வாங்கிட்டு வந்து விட்டேன். இது வந்து அடையே காக்காது. கண்டினியூஸா ஒரு 15 முட்டை வச்சுட்டு then it will take a rest period of 10 to 15 days. எப்பவுமே அது இருக்கும். ஏன்னா அந்த சைக்கிள் வரணும், அந்த முட்டை ஃபார்ம் ஆகணும், வரணும். இது வந்து அடைய உட்காராது. ஸோ இதுல கொஞ்சம் முட்டை வந்து கூட கிடைக்கும். 120 160 முட்டை கிடைக்கும். பட் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா சிறுவிடை கோழி வந்து பெட்டைக்கோழி வந்து ஒரு 3/4 கிலோல இருந்து 1 கிலோ வெயிட் தான் வரும். அதை விட அதிகம் போச்சுன்னா அது சிறுவிடை கோழியில. இதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது நம்ம ஃபார்ம் வெளியில, கேட்டுக்கு வெளியில. இங்க ஃபுல்லா நம்ம ஆடுங்க தான் வீடு. இப்ப எல்லாமே வீடாயிடுச்சு. இதெல்லாம் ரூபி பிசினஸ் பிளாட் போட்டாங்க. எங்க ஃபார்ம் மட்டும் தான் இருக்கு, அதையும் கேட்டுட்டு இருக்காங்க எங்ககிட்ட. சோ இது ரெட் வெண்டைக்காய். ஆமா, இது வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து சும்மா நாங்க எல்லாமே வச்சிருக்கோம். வந்து நான் ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல இதை பண்ணல. எனக்கு இது ஃபார்மிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எங்க வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்கள் பூச்சி மருந்து போடாம வேணுங்கிறதுக்காக. இதுல வந்து இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, மரவள்ளி கிழங்கு. ஸோ அது குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். ஸோ எங்க ஊர்ல இருந்து தான் குச்சி எடுத்துட்டு வந்து வச்சேன். அதுல வந்து ஒரு 5 கிலோ கிழங்கு கிடைக்கும் நமக்கு. இது என்ன பண்ணுவோம்னா ஃபார்ம்ல வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அங்க இருந்தே எடுத்து அதை வேக வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம தோட்டத்துல உட்காந்துருக்க ஆந்த. இப்ப நீங்க பெஸ்ட் போட்டீங்கன்னா, நீங்க எந்த ஃபார்முக்கும் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ரோட்ல வந்து காய்கறி வித்துட்டு இருப்பாங்க. நீங்க காரை விட்டு இறங்கி போனீங்கனாலே, அம்மாமா இது வந்து மருந்தே போடாத காய்கறி அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, மருந்து போடலையா, என்ன போடுவீங்க? எரு போடுவோம். ஓகே, வெரி குட், சூப்பர். பூச்சி வறுமை என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு. அதுதான் அந்த இன்ட்ரெயின் எண்ணெய் அடிச்சிருவோம் அப்படின்னா. இன்ட்ரெயின் எண்ணெய்ங்கிறது ஒரு பாய்சன். அதை வந்து தண்ணியில கலந்து ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க, அதுல கலந்து அடிச்சிருவாங்க. அப்போ அது என்ன, அதுதான் நாங்க சொல்றோம், பெஸ்டிசைட் இஸ் மோர் என்ன சொல்றது, ஸ்லோ பாய்சன். நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஸ்லோ பாய்சன் முறையில சாப்பிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். நம்மளோட பாட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. நாம தான் ஐயோ கால் வலிக்குது, கை வலிக்குது, வேலை செய்ய முடியல, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம கிட்டதான். ஸோ நீங்க ஒரு வயலுக்கு போனீங்கன்னா கீழே வந்து மண்புழு பார்த்தா அது வந்து ஆர்கானிக் வயல்லாம் கிடையாது.
எல்லாம் அதுதான் மண்புழு வந்துருச்சு ஆர்கானிக் வயலும்பாங்க. இது போடுற வயலையும் மண்புழு இருக்கும். ஆக்சுவலா நேச்சுரலா அங்க வந்து பூச்சிகள் வரணும், பேர்ட்ஸ் வரணும். மெயினா பேர்ட்ஸ் எப்போ வரும், பூச்சி இருந்தா மட்டும்தான் வரும். ஸோ அப்பதான் அந்த வயல் வந்து ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய வயல் அது. இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வயல்ல வந்து சேடை ஓட்டின பிறகு நாத்து நட்டது. இது பாருங்க டிராக்டர் ஹைட்டுக்கு வளர்ந்துருந்தது. நம்ம சாயில் நல்லா இருந்ததுன்னா growth ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து இந்த குருவி வந்து கூடு கட்டி அந்த குட்டி குருவி ஹம்மிங் பேர்டோட கூடு அது. இது இது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து அதோட குஞ்சுகளை சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்னா அது சோ கிளவர் தேர், ஒரு பிரான்ச் வந்து இப்படி பாம்பு ஏறினா தொங்கிடணும். அப்ப பாம்பு பயந்து இறங்கிடும். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அது கட்டும். பாம்பு வெயிட்டா ஏறிச்சுனாக்க அந்த பிரான்ச் தொங்க ஆரம்பிச்சு பாம்பு இறங்கிடுது, சரியான இடம் இல்லைன்னு. அந்த மாதிரி இடம் பார்த்துதான் இதுங்க கட்டும். ஸோ இது இந்த பாப்பா வந்து என்னோட தங்கையோட குழந்தை. நவ் ஷீ இஸ் 14 years old. ஷீ இஸ் யூஎஸ்ல இருந்து வந்தானா எங்க ஃபார்ம்ல வந்துட்டு நான் சொல்லுவேன், என்னடி ஊர்க்கார மாதிரி வளர்த்துருக்கோம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அது வாட்டுக்கும் கொம்பு எடுத்துட்டு ஃபார்முக்குள்ள அது வாட்டுக்கு ஓடி வரும். அது பாருங்க எப்படி வரா பாருங்க. வந்து காய் பறிக்கிறது. அவளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னா அவ்வளோ இஷ்டம். ஸோ அவள் வந்தானாக்கா அந்த ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்போம். ஆக்சுவலா என்கிட்ட ஹனி பீஸ் இருக்கு. எங்க வீட்லயே நான் ஹனி பீஸ் வளர்க்குறேன். ஹனி பீஸ் வந்து அதுல இருந்து எவ்வளவு கெயின் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு நல்ல ஒரு ஈல்டா இருந்ததுன்னா 4 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2-2.5 கிலோ தான் கிடைக்கும். சோ உங்க வீட்லயும் நீங்க ஹனி பீஸ் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மகரந்த சேர்க்கைக்கு நமக்கு உதவுறது ஹனி பீஸ் தான். ஸோ அந்த ஹனி பீஸை வந்து எப்படி வளர்க்கணும்னு சென்னைக்கு எடுத்துட்டு வந்து அதை நான் வளர்க்க ஆரம்பிச்சு இன்னும் எங்க வீட்டில் அது இருந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சைட்ஸ்லாம் இப்போ காணும். பட் ஆனால் என்னோட சேனல் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதில். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். இல்லை என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம், மைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களும் காரணம் லஞ்சுக்கு நானும் கிளம்பணும். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நேற்று கூட எங்களுக்கு ஒரு ஸ்டேக் வந்துச்சு. அது ஆக்சுவலா என்ன பார்த்துதானே பேசாம இருக்கோம். நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன் போர்ட்ல இருக்க. நான் சவுண்ட் பண்ணா நான் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அது வாட்டுக்கு கிரேப்ஸ் கூட மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சைட்ல. அப்படியே எங்க வீட்டுல வேற யாராவது வர்றாங்க, மூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா உடனே படக்குன்னு போவாங்க. திரும்பி பார்த்தா யாராவது அந்த சைட் போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அது தெரியுது, நான் அதை ஹார்ம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. என்ன சொல்றேன்? இது என்னோட ஃபார்ம். இப்போ இந்த ஸ்லைட்ஸ்லாம் என்னோட ஃபார்ம்ல இருக்கு. இல்ல வயல் இன்னும் இருக்கு கொஞ்சம். ஒரு 100 ஏக்கர் இருக்கு அந்த பக்கம். அவங்க பேடி போட்டிருக்காங்க. பேடி ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அதுல போய் மேய்றதுக்கு போவோம். இப்போ ஃபார்முக்குள்ள நாங்க கொஞ்சம் ஃபீடு வளர்த்துப்போம். அங்க இருக்க வைக்கோல் நாங்க விலைக்கு வாங்கி வச்சுக்குவோம். பிளஸ் தவிடு வாங்கி கொடுத்துருவோம். நமக்கு இங்கெல்லாம் வாங்க முடியுங்களா? 1/2 ஏக்கர் எப்படியும் அந்த காலத்துல வாங்கிட்டேன். அதெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப தூரம் போனோம். அதை என்னால போய் பார்த்துட்டு வர முடியாது. இது நைட் நான் நினைச்சேன்னா 10 மணி கூட பார்க்கலாம். சிட்டி உள்ள இருக்கு. அதே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலைல வரும்போது விற்கிறீங்களான்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் விற்கலைங்க, அதை யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்டுட்டே, ஏன்னா ஆட்சி வந்துருச்சு அதனால கேட்டுட்டே இருக்காங்க. என்ன கார்பரேஷன் லிமிட்லயே வந்துருச்சு. என்னடா தம்பிங்களா சிரிக்கிறீங்க? பாம்பு வந்து கையில இருக்கு, நான் முடிச்சு கூட வச்சிருப்பேன். நான் காமிக்கிறேன் போட்டோ. இல்ல காமிக்கிறேன், மொபைல் இருக்கு, ஹேண்ட்பேக்ல இருக்கு, காமிக்கிறேன். ஸோ கார்டனிங் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதை பற்றி சிறந்த
விரிவுரை கொடுத்ததற்கு நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பிக் அப்ளாஸ் பண்ணி நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கான ஃபீட்பேக் யாராவது ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சிறப்பு விருந்தினருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் அண்ணா ஜெயில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும் உங்க ஃபீட்பேக் உங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சீக்கிரம் சொல்றீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், இல்ல சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீஷா யாரு? எஸ், நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ நார்மலா பேசினா போதும். I learned that I could even grow a plant garden in my house. And I will also inform my mom about the pesticides and the composition of plants, decomposition. My mom also very interested in plant. And I also have a guava plant. And I also grown strawberries and tomatoes, brinjal, chili, watermelon also. But we have 4 strawberries, but unfortunately monkeys took it away, so we couldn't test it more. And we also planning to plant more trees in Senji. We have a farm there, and we are planning. No, we are start to build a farmhouse there. We have more than 100 coconuts trees and 100 mango trees. We have farms there. Well, I could also in future have a garden in my home. Thank you. பாய்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும். கேர்ள்ஸ் முடிச்சிட்டாங்க, பாய்ஸ் வேணா பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வாங்க, என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் ஃபீட்பேக், உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. Anybody from boys group? Please come forward. Please maintain silence. Hello. Home garden is very healthy and budget friendly. It is very good for our health and medicine. Home gardening is very budget friendly. It is also very good for our health. Thank you. இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெற உதவி புரிந்த எங்களது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு எங்களது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து மற்றும் செம்மையான மேற்பார்வையிட்ட எங்களது முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு நன்றியை எங்களது
நூலகன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் ஏசியல் எக்ஸ்பிரஸோ என்ற தலைப்பில் அடுத்த மாதமும் 2 நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அனைத்து தளங்களிலும். ஸோ இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்க சொல்லி யூசர்ஸ் நிறைய பேர் வர்றதுக்கு, எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் பெறறதுக்கு நீங்களாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நாங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் எங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம். இனிமே மந்த்லி ட்வைஸ் எல்லா ஃப்ளோர்லயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் டு 7th ஃப்ளோர் நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எஸ்பெஷலி இங்க இது 6th ஃப்ளோர்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் அண்ட் ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இது சம்பந்தமா நாங்க நிகழ்ச்சிகள் நாங்க பட்டியலிட்டிருக்கிறோம். அதுக்கு தகுந்த எக்ஸ்பர்ட் ரிசோர்ஸ் பர்சனை நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களாம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அட்டன் பண்ணி நீங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி உங்களுடைய கேரியரை டெவலப் பண்ணது தான் எங்களுடைய நூலகத்தின் ஆக்டிவிட்டீஸ்க்கு காரணம். ஸோ we request you all to participate in those programs which will be useful to your career path. Thank you.